அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஐஎன் சோலார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷனில் இருக்கோங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் நம்ம லேனா மெடிக்கல் அதுக்கு பக்கத்தில் துளசி மெடிக்கல்லாம் இருக்கும். அது முக்கியமாக நம்ம இந்த பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் ஜங்ஷன் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த இடத்துல தான் ஒரு இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ இயருங்க, 2025 இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்களோட ஒர்க்குமே ஒரு புது இன்ஸ்டாலேஷனு அன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ மொதல் நாளே நாங்களும் ஒரு இன்ஸ்டாலேஷனோட தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இன்ஸ்டாலேஷன் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவாட்டு சோலார் ஆன் கிரிடு கவர்மெண்ட்டு கொடுக்குற மானியத்தில் தான் இவங்களுக்கு சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது, எதனால் சோலார் போட்டாங்கன்றதை ஃபர்தராக நம்ம வீடியோவில் கவர் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை அவர் எப்படி வாங்கினார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் லோனில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டு மொத்தமாகவே பேங்க் லோனில் இவர் ப்ராசஸ் பண்ணி இந்த இன்ஸ்டாலேஷனை இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பேங்க் லோன் இவர் எப்படி எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவாட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 செலவாகுங்க. 10% 15,000 இவர் பேங்க்குக்கு கொடுத்துட்டாரு. பேலன்ஸ் இருக்கிற 1,35,000 பேங்க் வந்து இவருக்கு லோன் போட்டு அந்த 1,35,000 எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. நாங்கள் இவருக்கு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இவர் மந்த்லி இஎம்ஐன்றது பேங்க்கில் பே பண்ணிப்பார். ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த 1,35,000 ஒரு லோன் வாங்கினார் பார்த்தீங்களா, கடன் வாங்கியிருக்காருல, அந்த லோனில் இவருக்கான மானியம் வந்து கவர்மெண்ட் வந்து 62,000 மானியம் கொடுக்குறாங்க. அந்த 62,000 போய் அந்த 2 மாதத்துக்குள்ளே அந்த அக்கௌண்ட்டில் விழும்போது அந்த 1,35,000 கடன்றது அதிலேருந்து 62,000 குறைஞ்சிரும். ஸோ இன்னமும் இவங்களுக்கு இஎம்ஐ குறைஞ்சிரும். ஓகே, ஈஸியாக சொல்லப்போனால் ஒரு 3.5 வருஷத்துக்கு இவங்க வந்து ஒரு 2,500 இஎம்ஐ கட்டினா போதும். அந்த 2,500 இஎம்ஐ கட்டும் போதும் இவங்களுக்கு பில்லு வராது. இப்போ நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பில்லை தவிர்த்து அதுக்கு அடுத்தது வர எந்த பில்லுமே இவருக்கு மினிமம் ஒரு 200 300 ரேஞ்சு தாங்க வரும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் இவருக்கு நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இவங்க இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் இவங்களுக்கு கரண்ட்டு கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. இந்த வீடும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு எலைட்டாக பெரிய வீடாக தான் கட்டியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸுமே யூஸ் பண்ணணும் போது கண்டிப்பாக அதுக்கான பில்லு பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ரேஞ்சு வரும். ஸோ 5,000 ரேஞ்சு வரவங்களுக்கு இந்த 2 கிலோவாட் ப்ராஜெக்ட்ன்றது சூட்டபிளான ப்ராஜெக்ட்டு. ஸோ அதை தான் நம்ம இவங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை 3 கிலோவாட்டும் மாற்றிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம இன்வெர்ட்டரும் 3 கிலோவாட் போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் வேணும்னா 2 பேனலை மட்டும் ஆட் பண்ணி இது 3 கிலோவாட் ப்ராஜெக்டாக கூட ஆக்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஃபர்தராக நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவாட்டு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2 கிலோவாட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா 4 பேனல், அதாவது ஒரு 540 வாட்ஸ் பேனலில் 4 பேனல் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஐ ஸ்ட்ரக்சர். அவங்க ஆல்ரெடி அவங்க வீட்டில் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருந்ததுனால ஸோ அவங்க இதையுமே பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பெயிண்ட் பண்ணதுனால இதுலேயே நம்ம பேனலை செட் பண்ணிட்டோம். அந்த ஒன்லி ப்ரைமர் மட்டும் அடிச்சிருக்காங்க. ஸோ அடித்து நம்மளும் பேனலை ஃபிட் பண்ணியாச்சுங்க. இந்த வீடே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த 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 பழைய காலத்து ஒரு ஸ்டைலில் அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் கொண்டு எல்லாமே கட்டியிருக்காங்க. அவங்க பேசும்போது நிறையா பேர் சொன்னார் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. பட் அது மறந்துட்டேன் நான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் மேலே ரூஃப்லேயே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் ஃபுல்லாக இருக்குங்களா, இது வந்து ஒரு 10க்கு 10 அளவுக்கு இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பேனல் போட்டிருக்கோம், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 8க்கு 6 அடி சைஸில் இந்த மாதிரி ஒரு வால் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் வெயிலுமே வந்து அவங்களுக்கு கீழே போகிற மாதிரி அவங்க ஒரு வீடு பிளான் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அது கவர் ஆகிற மாதிரி அதில் ஒரு சோலார் பேனல் போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த சோலார் ப்ராஜெக்டை இது கவர் பண்ணி அதுக்கு மேலேயே நம்ம சோலாரை போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா சோலார் இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இப்போ கடைசி ஒர்க்காக சிவில் ஒர்க்கு நடக்குது. ஸோ இந்த சிவில் ஒர்க்கை மட்டும் நம்ம எல்லாத்துலேயும் போட்டுட்டா நம்ம ஒர்க்கு இங்கேருந்து முடிஞ்சுதுங்க. இது பார்த்திங்கன்னா 2025 நம்ம நியூ இயர் அன்றைக்கி மொதல் நாளில் இந்த வேலையை ஆரம்பித்தோம், மொதல் நாளே முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாளே நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாலேஷனோடு ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவாட் ப்ராஜெக்ட்டு.
இதில் என்னென்ன அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல், இன்வெர்ட்டர், ஸோ ஃபுல் ஒயரிங் கொண்டு எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது மாடிங்க. ஸோ 2வது மாடியிலேருந்து உங்களுக்கு பைப் லைன் எடுத்துகிட்டு போய் கீழே போயிருக்கும் பாருங்கள். கீழே போய் அந்த கடைசி கிரவுண்ட் ஃப்ளோரில் மீட்டருக்கு பக்கத்தில் தான் இவருக்கு வந்து நம்ம வந்து இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். ஸோ அதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மீட்ரு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த போர்ஷன் வந்து 2 போர்ஷன் இருக்கிறதுனால மீட்டரும் உங்களுக்கு 2-3 இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மீட்டர்லேருந்து நம்ம வந்து இன்வெர்ட்டரை மேலேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. பேனல் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 2nd ஃப்ளோரு. இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கிலோவாட் இன்வெர்ட்டருங்க. நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 3 கிலோவாட் வரைக்கும் பேனல் போட்டிருக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம 2 கிலோவாட் தான் பேனல் போட்டிருக்கோம். ஃபியூச்சரில் இதில் 1 கிலோவாட் பேனலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசிடிபி, ஏசிடிபி, இன்வெர்ட்டரு, பைப்லைன் பார்த்தீங்கன்னா சேம் எல்லா சைட்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி டிசிக்கு ஒரு தனி பைப்லைன், ஏசிக்கு ஒரு தனி பைப்லைன். இந்த பைப்லைன்லேருந்து உங்களுக்கு எர்த்தும் கொண்டு போயிருக்கும். ஸோ இந்த எர்த்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எர்த்து இங்கே கொண்டு போயிருக்கும். எர்த்து கொண்டு போயிட்டு டிசி எர்த்து தனியாக, ஏசி எர்த்து தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பைப்லைன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பேனல்லேருந்து மேலே உங்களுக்கு இந்த வழியாக தான் பைப்லைன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் சோலார் போடணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இதில் 2வது பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் போடுறதை தாண்டி உங்களுக்கு சப்சிடி வாங்கி தர வரைக்கும் A to Z எல்லா வரைக்குமே நம்மளால பண்ணி கொடுத்துட முடியும். ஏன்னா நம்ம சோலார் போடுறதுன்றது யார் வேணால் போடலாங்க. பட் அதுக்கு அடுத்தது டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், EB ஃபாலோஅப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு மானியம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற வரைக்கும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கும் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் போடணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.